Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோட ஒவ்வொரு வேர்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து நம்ம கேப்ஸா மாற்ற போறோம். அதுக்கான கோடிங்ஸ் தான் நம்ம வந்து இப்போ எழுத போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு ஃபைல் ஓபன் பண்ணிக்கிறேன். தென் நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் வெப்சைட்டை பற்றி நான் வந்து சொல்லிடுறேன். எங்கள் வெப்சைட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா www.tutorjose.com. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோஸ், இபுக்ஸ், பிடிஎஃப் ஃபைல்ஸ் அண்ட் அட்வான்ஸ் கோர்சஸோட வீடியோஸ் கூட இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஹெடர் ஃபைல்ஸை இன்க்ளூட் பண்ண போகிறோம். #include stdio.h. தென் செகண்ட் ஹெடர் ஃபைல் #include conio.h. தென் நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோம். void main void மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே போயாச்சு. நம்ம வந்து ப்ரோக்ராமை சேவ் பண்ணிக்கிறோம். F2 ப்ரெஸ் பண்ணுறோம். தென் ப்ரோக்ராமோட நேம் பார்த்தீங்கன்னா caps அப்படின்னு போட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். தென் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா int அப்படின்ற டேட்டா டைப் போட்டு ஐன்ற வேரியபிளை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேரக்டர் ஸ்ட்ரிங் தான் வாங்க போகிறோம். ஸோ கேர் அப்படின்ற வேரியபிள் யூஸ் பண்ணி அப்படின்ற வேரியபிளை நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இது வந்து ஸ்ட்ரிங் வாங்குறதுனால நம்ம வந்து பாயிண்டர் வேரியபிளை அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன் போட போகிறோம். கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரியர் ப்ரோக்ராம்ஸோட அவுட்புட்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக கிளியர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோம். தென் நம்ம printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம அந்த ஸ்ட்ரிங் கெட் பண்ணுறதுக்கான மெசேஜை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அதாவது என்டர் தி ஸ்ட்ரிங் அப்படின்ற மெசேஜை நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் பண்ணிவிட்டு தென் அந்த ஸ்ட்ரிங்கோட இன்புட்டை வந்து வாங்க போகிறோம். நம்ம ஸ்கேனஃப் யூஸ் பண்ணி வாங்கினோம்னா ஸ்பேஸ் கொடுத்து அது அந்த கேரக்டர் அந்த ஸ்ட்ரிங்கை வந்து எடுத்துக்காது. ஸோ நம்ம கெட்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். கெட்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனில் ஏவை ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம இன்புட் வாங்கின ஸ்ட்ரிங்கை ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஒரு டெம்பரரி வேரியபிள் n அப்படின்னு வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து டிக்ளரேஷன் பார்ட்டில் int n அப்படின்ற வேரியபிளை நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன ஸ்டோர் பண்ண போகிறோம்னா அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் strlen அப்படின்ற ஸ்ட்ரிங் லென்த் ஃபங்க்ஷனை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஆர்கியூமெண்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏவை வந்து பாஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்ம இன்புட் வாங்கின ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ண போகிறோம். நம்ம ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு ஹெடர் ஃபைல்ஸ் தேவைப்படும். அது வந்து ஸ்ட்ரிங் அப்படின்ற ஹெடர் ஃபைல். அது அந்த ஃபைலையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்க போகிறோம். string.h அப்படின்றத இன்க்ளூட் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த லென்த்தை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ printf டபுள் கோட்ஸில் length of the string length length of the string அப்படின்னு பிரிண்ட் பண்ணி %d யூஸ் பண்ணி அந்த n அப்படின்ற வேரியபிளை நான் பிரிண்ட் பண்ணுறேன். தென் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பேசிக்காக பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த இதை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கோட ஃபர்ஸ்ட் லெட்டர், அதாவது ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர். அப்போனா நம்ம வந்து a0ல் அது வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நம்ம இதுக்கான அட்ரஸை வந்து நம்ம வந்து சைஸை வந்து நம்ம வந்து மாற்ற போகிறோம். ஸோ a100 அந்த அரேவோட சைஸ் பார்த்திங்கன்னா 100 அப்படின்றத நம்ம மாற்றிட்டோம். சரி, நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா if ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு வேர்டோட ஃபஸ்ட்டு லெட்டரை நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். எப்பயுமே ஸ்ட்ரிங் வந்து 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். அதாவது அரேஸ் வந்து 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். அதனால் a0 > 65 இருந்தால், அதாவது ஆல்ஃபபெட்ஸோட ASCII வேல்யூஸ். தென் a0 அதோட வேல்யூ வந்து less than or equal to 90 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த வேல்யூவை நம்ம வந்து மாற்றுறோம். ஸோ printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி டபுள் கொட்டேஷன்ஸில் %c அப்படின்ற கேரக்டரை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். என்ன பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா a0வை பிரிண்ட் பண்ண போகிறோம். a0வை பிரிண்ட் பண்ணுறோம். a0வை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் அகைன் வந்து அந்த லெட்டரை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இன்னொரு if ஸ்டேட்மெண்ட் போடுறோம். ஸோ a0 > 97 அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி a0 <= 122 அதாவது ASCII வேல்யூஸை நம்ம வந்து கண்டிஷனாக கொடுக்குறோம். தென் இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி printf ஸ்டேட்மெண்ட்டில் %c போட்டு தென் a0வை நம்ம வந்து -32 அதாவது அந்த ஸ்பேஸோட வேல்யூவை நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கிறோம்.
தென் அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட் லெட்டர், அதாவது ஸ்பேஸுக்கு அடுத்து இருக்கிற வேர்டை நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் லூப்பில் ஐ அப்படின்ற வேரியபிளை நான் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணுறதுனால மேலே வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறோம். இன்ட்டில் ஐ அப்படின்றத நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். தென் ஐயோட வேல்யூ, ஐயோட லென்த் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் லென்த், அதாவது நம்ம லென்த் கண்டுபிடிச்சி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். தென் ஐ ப்ளஸ் ப்ளஸ். தென் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட் வேர்டுக்கான கோடிங்ஸை எழுத போகிறோம். இஃப் ஏ ஆஃப் ஐ, அதாவது ஏ ஆஃப் அந்த ஐ வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ ஈக்குவல் டு 32 இருந்ததுன்னா, சப்போஸ் அந்த வேல்யூ 32 இருந்தது அப்படின்னா ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்றத நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஐ ப்ளஸ் ப்ளஸ். தென் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் அகைன் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து நெஸ்டட் இஃப்னு சொல்லுவாங்க. ஏ ஆஃப் ஐ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 65. இந்த கண்டிஷன் இது இந்த ரேஞ்சிலிருந்து ஏ ஆஃப் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 90 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த கேரக்டர்ஸை நம்ம வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அப்படியே அந்த கேரக்டர்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். டபுள் கோட்ஸில் %C-யில் ஏ ஆஃப் ஐ அப்படின்ற வேல்யூவை நம்ம வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணுறோம். தென் செமிகோலன் போடுறோம். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் போடுறோம். எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் சப்போஸ் அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூஸை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ப்ரீவியஸ் ஃபங்க்ஷன்ஸில் போட்ட மாதிரியே அந்த வேல்யூவையும் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். %C, ஏ ஆஃப் ஐ மைனஸ் 32 அப்படின்றத நம்ம கொடுத்துட்றோம். தென் செமிகோலன் போடுறோம். தென் அடுத்தது எல் ஸ்டேட்மெண்ட். தென் எல் ஸ்டேட்மெண்ட்டை இந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம். எல் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த வேல்யூஸை அப்படியே அந்த கேரக்டர்ஸை நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ பிரிண்ட் அப் ஸ்டேட்மெண்ட்டில் டபுள் கோட்ஸ்குள்ளே %C அப்படின்னு யூஸ் பண்ணி ஏ ஆஃப் ஐ அப்படின்றத அப்படியே நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் பண்ண வாட்டி getch ஃபங்க்ஷன் கொடுத்து ப்ரோக்ராமை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். getch ஃபங்க்ஷன் கொடுத்து ப்ரோக்ராமை சேவ் பண்ணுறோம். தென் ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறோம். தென் ரன் பண்ணுறோம். ஸ்ட்ரிங் கேட்குது. ஸோ tutor JOS TORJOES அப்படின்ற ஸ்ட்ரிங் கொடுக்குறோம். ஸ்ட்ரிங்கோட லென்த் பார்த்தீங்கன்னா 10, அதை கால்குலேட் பண்ணி சொல்லிடுச்சு. தென் நம்ம அவுட்புட் பார்த்தீங்கன்னா டூட்டருக்கும் ஜோஸ்க்கும் நடுவில் ஸ்பேஸ் எதுவும் வரல. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம செகண்ட் ஸ்ட்ரிங்கை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரிண்ட்எஃப்பில் நம்ம ஒரு ஸ்பேஸை வந்து அங்கே பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஸ்பேஸ் அங்கே பிரிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அவுட்புட் வந்து கரெக்டாக இருக்கும். தென் ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணுறேன். தென் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் கேட்குது. TUTORJOES அப்படின்றத கொடுக்குறேன். ஸ்ட்ரிங் லென்த் 10 கரெக்டாக வந்திருக்கு. தென் நமக்கு தேவையான அவுட்புட்டும் அதாவது ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் கேப்ஸ் பண்ணி சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வீடியோஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா www.tutorjos.com விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.